கோவை சுகுணாபுரம் பகுதியில் உள்ள கிருஷ்ணா கல்லூரி வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் தனியார் துறைகளின் சிறப்பு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நடந்து வருகிறது. இந்த முகாமை மாநில அமைச்சர் SP வேலுமணி துவங்கி வைத்தார். இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். 620 தனியார் தொழில் நிறுவனங்கள் அரங்கம் அமைத்துள்ள இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிறப்பு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடனடி பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த சிறப்பு முகாமிற்கு 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விண்டிகேர்ல உடுமைப்பட்டில் இருக்கு. அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, கிளிக் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு, செகண்ட் ரவுண்ட் ஆஃபீஸில் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். ஜாப் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. காலேஜில் கேம்பஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அதை விட எனக்கு என்னமோ இங்கே நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்கிறேன். எங்கள் இதில் IBM TCSலாம் வந்துச்சு. பட் ஆனால் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சு மோஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு ரொம்ப டாப்பர்ஸ் தான் கொடுத்தாங்க. அதனால் இங்கே ஆனால் அப்படி இல்லை, இங்கே எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். டிப்ளமோ முடிச்சிருக்கேன் மேடம். டிப்ளமோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ இது மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஜாப் ஃபேர்னு சொன்னாங்க, வந்தேன். இப்போது வின்கேர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ப்ளேஸாக இருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரவுண்ட் வர சொல்லியிருக்காங்க, கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ VE சொல்யூஷனுங்கிற சேலமில் இருக்கிறதுல செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலான்ட்டு இருக்காங்க. இது வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நிறையா கம்பெனியில் போய் அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவையில் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் 60,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு கோவை மாவட்டமே திருவிழா போல இன்றைக்கு காட்சியளிக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இன்றைக்கு இளம்பெண்கள் படித்தவர்கள் இந்த முகாமிலே கலந்து கொண்டுள்ளார்கள். 60,000க்கு மேற்பட்ட காலி இடங்களும், அதே போல 500க்கு மேற்பட்ட நிறுவனங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த முகாமுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அதே போல இங்கே வருகின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்குமே, பெற்றோர்கள் முதற்கொண்டு அனைவருக்குமே இன்றைக்கு 2 லட்சம் பேருக்கு உணவு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு உணவு ஏற்பாடு செய்துள்ளார்கள்.